ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கும். பட் அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலோ இல்ல உதவி பண்றதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில பெருசா லட்சியம்னு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா லட்சியம்னா என்னன்னு கூட தெரியாது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஃபாரினர் லேடி வராங்க. அவங்களோட உதவினால இந்த குட்டி பொண்ணு ஸ்கேட்டிங் போர்டை கத்துக்கிட்டு ஸ்கேட்டிங்ல பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இவளுக்குள்ள வருது. நம்ம ஊர்ல தான் பொண்ணுங்க டிஃபரெண்டா ஏதாவது பண்ணனா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருமே. அப்படிதான் இந்த குட்டி பொண்ணோட லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த குட்டி பொண்ணால லைஃப்ல சாதிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா அதே சமயம் நம்மள பயங்கரமா மோட்டிவேட் பண்ற ஒரு படம் தான் ஸ்கேட்டர்கள். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு அவளோட தம்பியை ஒரு கட்ட வண்டியில உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கால. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பிரேரணா. தம்பியை கொண்டு போய் பத்திரமா ஸ்கூல்ல விடும்போது அங்க இவள மாதிரியே நிறைய பொண்ணுங்க யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறத பார்க்கவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா பிரேரணாவோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு குக் கிராமத்துல ஒரு ஏழ்மையான அப்பா அம்மாக்கு பிறந்த மூத்த பொண்ணு தான் இந்த பிரேரணா. பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பாக்குறதுனால இவளோட படிப்பை பாதியிலே நிறுத்திடுறாங்க. சும்மாவே இருந்தா குடும்பத்தை நடத்த முடியாது அப்படின்னு விறகு வெட்டி எடுத்துட்டு வர்றது, துணியை துவைச்சு கொடுக்கறது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு கடலை வியாபாரம் பண்றதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தம்பியை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக பிரேரணாவும் அவளோட அப்பாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தா இவளோட சயின்ஸ் வாத்தியார் பாத்துறாரு. என்னம்மா ஸ்கூல் பக்கமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல, அடுத்து எப்போ ஸ்கூலுக்கு வருவ? சார் வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, நாளையிலிருந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்துருவா அப்படின்னு அப்பாவும் வாக்கு கொடுத்துட்டு பசங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, சோ பழைய யூனிஃபார்ம் எங்க இருக்குதுன்னு தேடி எடுத்து போட்டு பார்த்தா யூனிஃபார்ம் ரொம்பவே குட்டியா இருக்குது, இவளுக்கு பத்தல. இத பார்த்த தம்பிக்கார என்ன பண்றான்னா, அக்காக்கு யூனிஃபார்ம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல ஒரு துணி காஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை ஆட்டை போட்டுட்டு வந்துடுறான். அக்கா இந்தா நீ கேட்ட யூனிஃபார்ம், டேய் இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அதுவும் இல்லாம என்னோட யூனிஃபார்ம் ப்ளூ கலர், ஆனா இது ஒயிட் கலர்ல இருக்குது, இது எப்படி நான் போட்டுட்டு போறதுன்னு யோசிச்சு இந்த உஜாலா நீல இருக்குதுல அதுல துணியை நல்லா முக்கி அதை போட்டுக்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கும் போறா. பசங்களுக்கு யூனிஃபார்ம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் புக்ஸ். இனிமேல் வா ஸ்கூலுக்கே போக மாட்டா அப்படின்னு சொல்லி நோட்டு புக்ஸ் எல்லாத்தையுமே வித்திருப்பாங்க போல. இவ கையில புக் இல்லாம இருக்கிறத பார்த்ததும் சாரு டென்ஷன் ஆகி வெளியே வராண்டாவை கிளீன் பண்ண சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. இவளும் வராண்டாவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க கம்ப்யூட்டர் லேப்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க. இவ ஏக்கமா அந்த பொண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு ஃபாரினர். நம்ம பிரேரணா இருக்கிற இதே கிராமத்துல தான் ஜெசிகாவோட அப்பாவும் சின்ன வயசுல பிறந்து வளர்ந்திருக்காரு. அப்புறம் வேலை விஷயமா லண்டனுக்கு போனவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா சின்ன வயசுல வாழ்ந்த அந்த கிராமத்தை பார்க்கணும்னு ஜெசிகாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. சோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த கிராமத்துக்கு டைரக்டா பஸ் வசதியோ இல்ல வேன் வசதியோ எதுவுமே கிடையாது. சோ இவங்களை மெயின் ரோட்ல இறக்கி விடவும் அங்க இருந்து பொடி நடையா நடந்து ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி பிரேரணாவோட ஃபேமிலி ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம். என்னதான் இவங்களோட அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இவங்களோட கடனை கொஞ்சம் கூட அடைக்கவே முடியல. இதை பார்த்த பிரேரணாவோட அம்மா அவங்கள வேலைக்கு போயிட்டு கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களை வேலைக்கு அனுப்புறதுல இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதுவும் இல்லாம பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி அவ காசுல சோறு சாப்பிட்டா அது அசிங்கம் நினைக்கிறாரு. மறுநாள் காலையில வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக இவ கடைக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஜெசிகா வரவும் பிரேரணாவும் இவங்களை ஆச்சரியமா பாக்குறா. ஜெசிகா இவளை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லவும் இவ எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது இவளோட தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு பையன் கூட சேத்துக்குள்ள உருண்டு பரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு அவரை சும்மா விட மாட்டாரு, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வாடா அப்படின்னு இவ தம்பியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சண்டையில என்ன ஆச்சுன்னா, இந்த பைய கோவத்துல சகதியை தூக்கி எறிய அது அந்த வழியா போன ஜெசிகா மேல பட்டுருது. செம்ம கோவத்துல கத்திக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அடி பம்புல வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போனா பிரேரணா பின்னாடியே வந்து அக்கா இந்த பைப்பு மேல எடுத்துக்காரங்க பைப்பு, நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. அக்கா சாரிக்கா, அவன் என் தம்பி தான் தெரியாம பண்ணிட்டான். ஆமாக்கா உங்க பேரு என்ன? என் பேரு ஜெசிகா, உன் பேரு? அக்கா என் பேரு பிரேரணா. பார்க்க இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஊரா? இல்லம்மா நான் லண்டன்ல இருந்து வரேன், என் அப்பாவுக்கு தான் இது சொந்த ஊரு. ஓ அப்படியா, சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 34 வயசாச்சு, இப்போ வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல.
என்னது இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஏமா உன்னால நம்ப முடியல என்ன? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வயசுல குட்டி பொண்ணே இருக்குது. அப்படியா? சரி, நீ என்ன கிளாஸ் படிக்கிற? இல்லக்கா, குடும்ப கஷ்டம், அதுவும் இல்லாம போட்டுக்கு யூனிஃபார்ம் கூட இல்லாதனால நான் ஸ்கூலுக்கு போறதே நிறுத்திட்டேன். எனது ஸ்கூலுக்கு போறது இல்லையா? அப்ப நீ என்னதான் பண்ணுவ? வீட்டு வேலை பார்ப்பேன், வயலுக்கு போவேன், மார்க்கெட்ல கடலையும் விற்பேன். இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா பிற எப்படி படிச்சு ஒரு பெரிய ஆளா வருவ? சரி, நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கவும் இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியை இதுக்கு முன்னாடி யாரும் பிரேரணா கிட்ட கேட்டதே இல்லை. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரேரணாவோட தம்பி வந்துடுறான். இவன் எப்பவுமே ஒரு கட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பான்ல, அதை பார்த்ததும் என்னது இது பாக்குறதுக்கு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது. ஸ்கேட்டிங் போர்டா? அப்படின்னா என்ன? சரியா போச்சு போ, ஸ்கேட்டிங் போர்டு தெரியாதா? சரி, இது எப்படி ஓட்டணும்? இருங்க நான் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு தம்பி அதில் உட்கார வச்சு இவ ஓட்டி காட்ட இதை ஜெசிகா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுறாங்க. யூனிஃபார்ம் இல்லாதனாலதான் ஸ்கூலுக்கு போக முடியலன்னு பிரேரணா சொல்லியிருப்பாள. சோ இவளுக்கு புது ட்ரெஸ், நோட்டு புக்ஸ்னு ஜெசிகா வாங்கி கொடுக்க இவளை மாட்டிக்கிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறா. ஆக்சுவலா அவளோட கிளாஸ்ல படிக்கிற இந்த பையனுக்கு பிரேரணா மேல பயங்கர கிரஷ். படிக்கிறதுக்காக நோட்டு புக்ஸ்னு கொடுக்க இவனு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறா. அப்படியே நாட்களோட ஒரு நாள் பிரேரணா, அவரோட தம்பி, அப்புறம் அம்மா இவங்க 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க தூரமா ஒரு ஆட்டுக்குட்டி யாரும் இல்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் மனசு கேட்காம இவ அதை தூக்கிட்டு வந்துடுறா. பட் அம்மாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. எதுக்காக இன்னொருத்தர் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்த? இது ரொம்ப தப்பு. ஆனா அம்மா, நான் ஒண்ணு திருடலையே. பாவம், இது தனியா நிக்கிறத பார்த்ததும் மனசு கேட்காம தூக்கிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ்மா, இவனை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு கெஞ்சி கேட்க இவங்க அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஜெசிகாக்கு படம் வரைகிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா சூப்பராகவும் வரைவாங்க. பிரேரணாவோட தம்பி ஒரு கட்ட வண்டி வச்சிருப்பான்ல, அதை இவங்க வரைஞ்சு காட்டவும் பசங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அக்கா, நீங்க சூப்பரா படம் வரையறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி படம் வரைஞ்சு தரீங்களா? சரி, வரைஞ்சு தரேன், நீங்களும் இதே மாதிரி வண்டி வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க, நான் அதை வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு விதவிதமா வண்டி செஞ்சிருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வரிசையில் நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஸ்கேட்டிங் போர்ட்ல வரான் பாத்தீங்களா. ஆக்சுவலா இவன் நம்ம ஜெசிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எரிக். சொல்ல போனா இவனும் பக்கத்து கிராமத்துல தான் ஸ்டே பண்ணிருக்கான் போல. ஜெசிகா போஸ்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்ததும் உடனே கிளம்பிங்க வந்துட்டான். ஹே எரிக், நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க பக்கத்து கிராமத்துல தான் டீச்சரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியால நீ போட்ட போஸ்ட பார்த்தது தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு ஸ்கேட்டிங் போர்டை கொண்டு வந்தான்ல, அதை பசங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னங்கடா அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன்ல ஸ்கேட்டிங் போர்டு, அது இதுதான். ஓ, இதுதான் ஸ்கேட்டிங் போர்டா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இதை ஒரு தடவை மட்டும் ஓட்டி காட்டுங்களேன். சரி சரி, ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவன் இந்த போர்டுல ஏறி வித்தையெல்லாம் காட்ட பசங்களுக்கு பயங்கர குஷி. இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போர்டெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பிரேரணா பார்த்ததே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கவும் இவளுக்கு பயங்கர ஆச்சரியம். பசங்களுக்கு ஸ்கேட்டிங் போர்டுனா என்னன்னு தெரியாதுல்ல. சோ கூகுள்ல போயிட்டு அதை பத்தி நிறைய வீடியோஸை போட்டு காட்டவும் பிரேரணாக்கு இதுல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. பட் முன்ன பின்ன இதை பார்த்தது இல்ல, இதுல ஏறினதும் இல்ல. சோ ஒருவேளை கீழே எதுவும் விழுந்து அடி போட்டுருவோமோன்னு இவ பயப்படுறா. இதை ஜெசிகாவும் பார்த்துட்டு, ஹே பிரேரணா, எதுக்கு நீ தயங்குற? உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க எரிக்கோட ஹெல்ப்னால இவளு ஸ்கேட்டிங் போர்ட்ல ஏறி அப்படியே போவா பாருங்க. என்னன்னு தெரியல, இவளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இதை நினைச்சு பார்த்து இவளுக்கு தூக்கமே இல்ல. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இவ தம்பி கிட்ட ஒரு கட்ட வண்டி இருக்கும்ல, அதுல ஏறி நின்று ஸ்கேட்டிங் போகிற மாதிரி ஓட்டி பாக்குறா. பட் சுத்தமா வரல. சரின்னு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கும்ல, அதோட வாசல்ல நின்று திரு உள்ள பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவள ஒரு பையன் சைட் அடிப்பான்ல, அந்த பையன் அங்க வாரான். பிரேரணாக்கு கம்ப்யூட்டர்ல ஸ்கேட்டிங் பண்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் இவளுக்கு தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண கூட தெரியாது. சோ இத பார்த்த இந்த பையன் தான் யாருக்கும் தெரியாம யூடியூப்ல ஸ்கேட்டிங் பண்ற வீடியோஸ் இவளுக்கு போட்டு காட்டுறான். நாளுக்கு நாள் ஸ்கேட்டிங் மேல இவளுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாயிட்டே போகுது. டெய்லி யாருக்கும் தெரியாம கம்ப்யூட்டர்ல வீடியோஸ் பாக்குறது அப்படின்னு இவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்போர்ட்டுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஸ்கேட்டிங்ல பிரேரணாக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து எரிக் வந்து அவனோட ஸ்கேட் போர்டை இவ கிட்ட கொடுத்துறான். அவ்வளவுதான், ஸ்கேட்டிங் போர்டு கையில கிடைச்சதும் ராத்திரி பகல்னு பார்க்காம ஃபுல்லா பிராக்டிஸ். அப்படிதான் ஒரு நாள் பசங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் லேப்ல உட்காந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க இது அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பாத்துறாரு. பசங்க எல்லாரையும் கிளாஸ் ரூமுக்கு துரத்தி விட்டுட்டு இந்த பையனை பார்த்து ஒரு முறப்பாரு பாருங்க. அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவர் வேற யாரும் இல்ல, இந்த பையனோட அப்பா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் கீழ் ஜாதி பசங்க கூட சேராதுன்னு. இனிமேல் இவங்க கூட உன்னை பார்த்தேன், அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இவனு பதில் அடிச்சு ஓடி போயிடுறான். இங்க வழக்கம் போல பிரேரணா அவ தம்பி கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கேட் போர்டு தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருது. இவனும் பதில் அடிச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு அதை வெளியே எடுத்துட்டு வந்து பார்த்தா போர்டு மொத்தமா நாசமாயிருது. அநியாயமா எரிக்கண்ணனோட போர்டு அப்படி நாசமாக்கிட்டோமே.
அடுத்தவங்களோட பொருள் இப்படி பண்றது பெரிய தப்பு. பேசாம போர்டுக்கான காசை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் கையில ஒத்த பைசா இல்ல. அப்பதான் சாமி படத்துக்கு பின்னாடி அப்பா பணம் வச்சிருக்கிறத பார்த்து அவருக்கே தெரியாம ஆட்டையை போட்டுட்டீங்க வந்துடுறா. இந்த எரிக் ரொம்ப நல்ல பையன் போல. இவன் பிரேரணா கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்கல. சரி, எடுத்துட்டு வந்த பணத்தை அப்பாக்கு தெரியாம மறுபடியும் அதே இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வர இதை இவளோட அப்பாவும் பாத்துறாரு. அப்புறம் என்ன, சொந்த வீட்டுல இப்படி திருட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி இவளுக்கு சமாடி. பசங்க எல்லாரும் ஸ்கேட்டிங் ஆர்வமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜெசிகா எல்லாருக்குமே புதுசா ஸ்கேட்டிங் போர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் பசங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, இவளெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஜெசிகாவும் எரிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜெசிகா யாரு என்னங்கிற விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா அவங்களோட தாத்தா வந்து இதே ஊர்ல ஒரு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஃபேக்டரியில நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு ஒர்க்கர் மட்டும் சிக்கி இறந்து போயிட்டாரு போல. அவரோட ஃபேமிலியை பார்க்க போகும்போது தான் தெரியுது அந்த இறந்தவருக்கு 7 வயசுல ஒரு சின்ன பையன் மட்டும் தான் இருக்கிறான். அந்த சின்ன பையன் தான் நம்ம ஜெசிகாவோட அப்பா. அந்த இறந்து போன ஒர்க்கருக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவரோட குட்டி பையனை தாத்தா தான் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. நான் இங்க வந்ததே என் அப்பா பிறந்து வளர்ந்த அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு தான். இப்ப அவர் உயிரோட இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஏதோ என் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. புதுசா ஒரு செருப்பு வாங்கினாலோ இல்ல யூனிஃபார்ம் வாங்கினாலோ எவ்வளவு பெரிய கிளாஸ் டெஸ்டா இருந்தாலும் அடுத்த நாளை கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம்ல, அதே மாதிரிதான் அந்த குட்டி பசங்களும் ஸ்கேட் போர்டை எடுத்துக்கிட்டு தெருவா சுத்துறாங்க. சொல்ல போனா ஸ்கேட்டிங் பண்றேன்னு சொல்லி ஸ்கூல் பக்கமே யாருமே போறதில்ல. இதை பார்த்த நம்ம ஹெட் மாஸ்டர் நேரா ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்த வச்சிடறாரு. இதை கேட்டதும் பெருசு சும்மா இருக்குமா, ஊருக்குள்ள இனிமேல் யாராவது ஸ்கேட்டிங் பண்ணீங்கன்னா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டாங்க. இதை பார்த்ததும் பசங்களுக்கு மனசே உடைஞ்சிருது. இனிமேல் ஸ்கேட்டிங்கே பண்ண முடியாதுன்னு தெரியவும் வேற வழி இல்லாம பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. மகாத்மா காந்தியை பத்தி கிளாஸ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவர் பண்ண தண்டி யாத்திரை போராட்டத்தை பத்தி தெரியவும் இந்த பசங்களோட அட்டூழியத்தை பார்க்கணுமே, ஸ்கேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹெட் மாஸ்டர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜெசிகா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. சார், எதுக்காக இப்படி ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிட்டு பசங்களை உட்கார வச்சிருக்கீங்க? மேடம், கோவப்படாதீங்க, இங்க எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. பசங்க ஸ்கேட்டிங் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நாங்க தடை பண்ணி வச்சிருக்கிற ஏரியாக்குள்ளலாம் போறாங்க. பொதுமக்களுக்கு இது பெரிய இடையூறா இருக்குது. அதுவும் இல்லாம இவங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறதே இல்ல. சார், இதான் உங்க பிரச்சனை. பசங்க இனிமேல் கரெக்டா ஸ்கூலுக்கும் போவாங்க, பொது இடத்துல ஸ்கேட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. அப்படி எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசி பசங்களையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இனிமேல் ஸ்கேட்டிங் பண்ணவே முடியாதுன்னு பசங்க ஒரு பக்கமும் ஜெசிகா ஒரு பக்கமும் அதை நினைச்சு சோகமா இருக்க திடீர்னு இவங்களுக்கு ஒரு யோசனை. பொது இடத்துல தானே ஸ்கேட்டிங் பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு ட்ராக் ரெடி பண்ணா என்ன, ட்ராக்ல ஸ்கேட்டிங் பண்ண கூடாதுன்னு யாராலையும் நம்மளை தடுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க அதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. பட் ஒரு ஸ்கேட்டிங் ட்ராக்கை கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். சரி, கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஊர் மினிஸ்டர் போய் பார்த்தா அவன் இப்போ முடியாது, இன்னும் கொஞ்சம் மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு கையை வச்சிடறான். சரி, இவன் இல்லைன்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி போனா ஸ்கேட்டிங்லாம் ஒரு ஸ்போர்ட்டா, அதுக்கு எங்களால ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா அந்த ஊரோட மகாராணியை போய் பாக்குறாங்க. இந்த பாட்டிமாவும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவும் என்னால இந்த ஊர்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. பொது இடத்துல ஸ்கேட்டிங் பார்க் கட்டினா தானே பிரச்சனை வரும், சோ என்னோட இடத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரூவலும் வாங்கி கொடுக்க ஒரு வழியா இடம் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்ததா பிளான் போட்ட மாதிரியே ட்ராக்கை ரெடி பண்ணணும். ஸ்கேட்டிங் ட்ராக்கை கட்டணும்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். சோ நம்ம எரிக் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவனோட ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பேரை ஹெல்ப் பண்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துடுறான். பிளானும் ரெடி, அதுக்கான ஆட்களும் ரெடி. சோ அடுத்த நாளே ட்ராக் கட்டுறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்ம பசங்களும் அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற சிலர் வாலண்டியரா வந்து இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் இந்த ஸ்கேட்டிங் பார்க்க பத்தின பேச்சு தான். இதை வச்சு எலெக்ஷன்ல ஓட்ட வாங்கிடணும் அப்படின்னு நினைச்ச அந்த மினிஸ்டர் பை என்ன பண்றானா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் போர்டு சாம்பியன்ஷிப் என்னோட தலைமையில் நடக்க போகுது அப்படின்னு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுறான். எப்படி பார்த்தாலும் ஒரு வகையில் இது நம்ம பசங்களுக்கு நல்லதுதான். ஒரு வழியா பிளான் போட்ட மாதிரி ட்ராக்கை சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. மினிஸ்டர் வேற டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, சோ இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக இந்தியால பல இடங்கள்ல இருந்து ஸ்கேட்டர்ஸ் இதுல கலந்துப்பாங்க. சோ காம்படிஷன் நம்ம நினைச்சு பார்த்ததை விட டஃபா இருக்கும். அதுல நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஸ்கேட்டிங் பண்ணா மட்டும் போதாது, நீங்க நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மொத்தம் 45 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரிக்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ தன்னம்பிக்கையோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்றாங்க. அதுலயும் இப்படி ஸ்கேட் போர்ட்ல மேல இருந்து ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கும். அதை நம்ம பிரேரணாவோட தம்பி சூப்பரா பண்றான். பட் இவளுக்கு மட்டும் வரவே இல்லை. அப்படியே நாட்களோட பசங்களும் சூப்பரா ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சோ வந்த வேலை முடிஞ்சதால எரிக்கோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்பி
கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்கேட்டிங் காம்படிஷனை நினைச்சு பிரேரணாக்கு தூக்கமே இல்ல. இவளால அந்த மேல இருந்து ஜம்ப் பண்ற அந்த ட்ரிக்கை மட்டும் பண்ணவே முடியல. சோ இவ என்ன பண்றானா நைட்டு தம்பியை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம பிராக்டிஸ் பண்றதுக்கு போறா. சரி டிராப் இன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு வேற கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம். பட் இதை பண்ணாமலும் இருக்க முடியாதுல்ல. சோ தைரியத்தை வர வச்சுட்டு டிராப் இன் பண்ணனா போர்டு ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. விழுந்ததுல கால்ல பலமான அடி. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வர இவர் நேரா ஜெசிகா கிட்ட போயிட்டு காட்டு கத்துறாரு. என் பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க என்னன்னா ஸ்கேட்டிங் அது இதுன்னு அவ மண்டையை கழுவி வச்சிருக்கீங்க. இப்ப என்னன்னா அந்த ஸ்கேட்டிங்னால அவ காலை உடைச்சிட்டு வந்திருக்கா. இது வரைக்கும் ஸ்கேட்டிங் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் அவ இந்த பக்கமே வர மாட்டா, நீங்களும் என் பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பாக்கு இவ ஸ்கேட்டிங் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. பட் இவ அம்மாக்கு பொண்ணோட ஆசை தான் எல்லாமே. பட் இவங்க புருஷனை மீறி இவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா, எதுக்கு உனக்கு ஸ்கேட்டிங் மேல இவ்வளவு ஆர்வம்? ஸ்கேட்டிங்னா அவ்வளவு பிடிக்குமா? அத வார்த்தையால சொல்லிட முடியாதுமா. நான் ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஏதோ சுதந்திரமா வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா. இதுல இவங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா இவ சொல்லும் போதுதான் பொண்ணுக்கு ஸ்கேட்டிங் மேல இருக்கிற அந்த ஃபீலிங்கை இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பொண்ணு ஸ்கேட்டிங் பண்றத பாக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. சோ இவங்க புருஷனுக்கு தெரியாம பொண்ணு அந்த ட்ராக்குக்கு கூட்டிட்டு போக பொண்ணு சூப்பரா ஸ்கேட்டிங் பண்றத பார்த்து இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆல்ரெடி பிரேரணா கீழே விழுந்து அவ கால அடிபட்டதுல சோ இனிமேல் யாருக்கும் அடிபட்டுற கூடாதுன்னு பசங்களுக்கு ஹெல்மெட், நீ கார்டு, கிளவுஸ்னு இவங்க கை காசை போட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் சூப்பரா பிராக்டிஸும் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில லவ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகுது. இவளை பைக்ல வெளியே அவுட்டிங் கூட்டிட்டு போறது, இவளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுன்னு ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்தின விஷயம் எப்படியோ பிரேரணாவோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு போல. இனிமேல் நீ ஸ்கேட்டிங் பக்கமே போக கூடாதுன்னு கோவத்துல இவளோட போர்டை புடுங்கி மண்ணெண்ணெய் ஊத்தி அதை எரிச்சது மட்டும் இல்லாம இவளுக்கு கல்யாண ஏற்பாடு அவசர அவசரமா நடக்குது. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமும் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட் நடக்கிற அதே டேட்ல தான் இவளுக்கும் கல்யாணம். இந்த விஷயத்தை உடனே ஜெசிகா கிட்ட போய் சொல்லவும் பாவம் அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா போயிருது. சரி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. தான் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட ட்ரீம் அழிய போகிறத இவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. பிரேரணாவோட லவ்வர் இருக்கான்ல, அவனும் வீட்டுக்கு வந்து பிரேரணா கிட்ட உனக்கு ஸ்கேட்டிங்கை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், பேசாம இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு காம்படிஷன்ல கலந்துக்கோ அப்படின்னு எவ்வளவோ பேசி பாக்குறான். பட் எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. அப்படியே நாட்களோட இன்னைக்கு தான் நம்ம பிரேரணாக்கு கல்யாணம் நடக்க போற நாள். ஒரு பக்கம் கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம பிரேரணாவை தவிர மத்த எல்லா பசங்களும் கலந்துக்கிறாங்க. டைம் நெருங்க நெருங்க இவளுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. ஒரு பக்கம் கல்யாணம், புருஷன், குழந்தை, குட்டின்னு அம்மாவை மாதிரி ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஸ்கேட்டிங், கணவனு, நிம்மதியான வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் டோர்னமெண்ட்ல பயங்கரமா கலக்குறாங்க. அதுலயும் பிரேரணாவோட தம்பியை பார்க்கணுமே, அவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான். இவனோட டைம் முடிஞ்சதுமே உடனே கிளம்பி அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவ உடனே தம்பியை கூப்பிட்டு நான் கடைசியா ஒரு தடவை மட்டும் ஸ்கேட்டிங் பண்ண ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க எந்த தம்பி தான் ஹெல்ப் பண்ணாம இருப்பான். உடனே அவன் தம்பியோட ஃப்ரெண்டை விட்டு அக்கா டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறா அப்படிங்கிற நியூஸை ஜெசிகா கிட்ட சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸா தானே மேட்ச் நடக்கும். அதே மாதிரி இப்போ சீனியர் கேர்ள்ஸுக்கான ரவுண்டு தான் ஆரம்பிக்க போகுது. பட் பிரேரணா வரதுக்கு லேட் ஆகும்ல, இதனால ஜெசிகா ஒரு பிளானை போட்டு முதல்ல சீனியர் பசங்களுக்கான ரவுண்டை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம பிரேரணா வாசல் வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டு கூரையில ஒரு ஓடு உடஞ்சிருக்கிறத பார்த்ததும் இது வழியா எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு ஓட்டை பிரிச்சு கூரை வழியா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இவ தப்பிச்சு போன விஷயம் கூட தெரியாம மாப்பிள்ளை பையனுக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சரி பொண்ணையும் கூட்டிட்டு வரும் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா பொண்ணு ஓடி போன விஷயம் தெரிஞ்சு போயிருது. இந்த பக்கம் ஸ்கேட்டிங் போர்ட்ல ஏறி அவசர அவசரமா அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்க அந்த வழியா போன ஒரு கார் பிரேரணாவை பார்த்ததுமே ஸ்டாப் ஆயிருச்சு. யார் அது காருக்குள்ள இருக்கிறதுன்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம மகாராணி அம்மா. ஆக்சுவலா இவங்களும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க போல. பிரேரணா அங்கதான் போறான்னு தெரியவும் இவளையும் கார்ல ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இவ ஆசைப்பட்ட மாதிரியே கிட் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக களத்துல இறங்க சுத்தி இருந்த ஆடியன்ஸோட சப்போர்ட்டை பார்க்கணுமே, பயங்கரமா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுல பொண்ணை காணும் அப்படின்னதும் அவ கண்டிப்பா டோர்னமெண்ட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இவளோட அப்பா அம்மா ரெண்டு பேர் இங்க வந்துடுறாங்க. பயங்கர கோபத்துல தான் இவர் இங்க வந்தாரு. பட் பொண்ணு சூப்பரா ஸ்கேட்டிங் பண்றத பார்க்கவும் அவரோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவளுக்கு தான் அந்த டிராப் இன் பண்ற ட்ரிக் ஒழுங்கா வராது. பட் இதுல மட்டும் நம்ம ஜெயிக்கலனா லைஃப்ல வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் இவ சூப்பரா அந்த டிராப் இன் பண்ணிடுறா. சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்றாங்க. பிரேரணாவோட டைம் முடிஞ்சதுமே இவன் நேரா அப்பா கிட்ட தான் போறா. அப்பா இவளை பார்த்து கோவப்படல, இவளை அடிக்கல, தப்பு பண்ணிட்டேமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரேரணாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இவளோட தைரியத்தை பாராட்டி ஒரு ஸ்பெஷல் அவார்டை கொடுப்பாங்க பாருங்க. ஊர் மக்கள் அத்தனை
இத்தனை பேருக்கும் மத்தியில பொண்ணு அவார்டு வாங்குறத பார்த்ததும் இவளோட அப்பா அம்மாவுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குது. மெடலை வாங்கிட்டு கண்ணில் கண்ணீரோட இவ அப்பாவை திரும்பி பார்க்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா அந்த படத்துக்காக வெறும் 45 நாள்லயே இந்த ஸ்கேட்டிங் ட்ராக்கை கட்டியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பசங்க ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக அதை அப்படியே விட்டுட்டாங்க போல. இன்னைக்கு வரைக்கும் 100க்கு மேல பசங்க எல்லாரும் டெய்லி வந்து இந்த ட்ராக்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.